நம்ம டகால்ட்டி வேலை பண்ணி தாங்க இந்த உப்புமாவை தர வேண்டியதாக இருக்குது. யாருமே சாப்பிடாத உப்புமாவை எல்லாரும் சப்பு கொட்டி சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறது தான் நம்மளுடைய ட்ரிக்கு. எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து அதில் வெங்காயத்தை நல்லா சூப்பராக வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடியே வெறும் கடாயில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி ரவையை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது அதுலேயே கொஞ்சம் தேங்காய், வதக்கின வெங்காயத்தில் தேங்காயும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிட்டு அதுலேயே ரவையை கொட்டி இன்னொரு வாட்டி நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சம் சைடில் வச்சுக்கோங்க. அதை ஊற்றி நல்லா கரைச்சி விடுங்க. கொஞ்சம் குழன்னு வந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நல்லா வெந்து குழன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் அப்படியே பரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்புமா எப்போவுமே நல்லா சாஃப்டாக ரொம்ப வரன்னு இல்லாமல் இருக்கும். இதோட பழைய சாம்பார், நைட்டு வச்ச சாம்பார், இல்லை தேங்காய் சட்னி, கொஞ்சம் காரமாக, இல்லைனா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பீஃப் குழம்பு, இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலுமே டக்கராக இருக்கும். நிறைய பேர் இனிப்பு பிடிக்கும், சக்கரை வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது, எம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உப்புமாவே சாப்பிடாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.